ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 169 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,718 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 573 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 81,118 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 50,527 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 555 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 8 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 38,469 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் ஆகலை. மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேயுமே பார்த்தேன், அப்டேட் ஆகலை. அது மாதிரி என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தேன், அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ டைம் ஆகுது இன்றைக்கி அப்லோட் பண்ண. நேற்றுலாம் வந்து 7 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டாங்க. பட் இன்றைக்கி டைம் எடுக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ளே கிட்டத்தட்ட 200 போர் விமானங்கள் அனுப்பி சண்டைக்கு ரெடியாக இருக்காங்க. விச் மீன்ஸ் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பதில் தாக்குதலுக்கு பார்த்தீங்கன்னா ஈரானும் அவங்களோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு செக்யூரிட்டி பர்பஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அயன் டோம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இஸ்ரேலுங்கிறது டெக்னாலஜியில் ரொம்பவே வெல் டெவலப், ஸ்மால் கண்ட்ரியாக இருந்தாலுமே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வானத்திலே வந்து எல்லாத்தையுமே தாக்கி அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. பட் 2 கண்ட்ரீஸுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டை இப்போ போயிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. பிடிஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்டு, ஜிஆர்எஸ்சி, ஹெச்ஏஎல், பராஸ் டிஃபென்ஸ், ஜிஆர்எஸ்சிலாம் 3% மேலே பாசிட்டிவில் இருந்துச்சு. ஜென் டெக்னாலஜிஸ் எல்லாமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1.5%லேருந்து 3.5%, 4% வரைக்கும் பாசிட்டிவில் இருந்துச்சு. பட் ஆக்சுவலி இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் வரும்போது பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும். பட் சடனாக இதில் ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இது என்னோட ஒப்பீனியன் டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸில். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியா, இஸ்ரேல் மை பிரதர் இன் ஆர்ம்ஸ் அப்படின்னு தான் 2 கண்ட்ரியுமே இருக்கும். பெருசாக நமக்கு இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது. இந்தியாவும் இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் ஆர்ம்ஸ் குறிப்பாட்டு எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரேட் பண்ணதில் 33 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸில். 2015 to 2024 வரைக்கும் பார்க்கும்போது $185 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா 2024 மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். டெல்லி அண்ட் டெல் அவிவுக்கு இடையில நடந்த வர்த்தகம் வந்து இவ்வளோ வேல்யூ இருக்குது, $185 மில்லியன். 2015 $5.6 மில்லியன் தான் இருந்துச்சு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரேடு. இப்போ $185 மில்லியன் இருக்குது. 2023 தான் ஹையஸ்ட் இயர்னு சொல்கிறாங்க. $265 மில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் நடந்திருக்கு. 2023 $265 மில்லியன் அளவுக்கு 2 கண்ட்ரீஸுக்கு இடையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் ட்ரேட் நடந்திருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸில் 33 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மை பிரதர் இன் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் சார்ட்டு $185 மில்லியன், 2024 23 $265 மில்லியன். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும் எப்படி படிப்படியாக வளர்ந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ மை பிரதர் இன் ஆர்ம்ஸ் இந்த 2 கண்ட்ரீஸுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூக்கு ட்ரேட் டீல் நடந்திருக்குது. தனிஷ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லிமிட்டட் டைம் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இதோட வேலிடு டைம் வந்து பார்க்கும்போது ஜூன் 30 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து 2 கேரட் எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சிங் ஓல்டு கோல்டு ஜுவல்லரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது தனிஷ் கொடுத்த அப்டேட்டு. யாராவது அப்படி பண்ணணும், ஓல்டு ஜுவல்லரி கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. தனிஷ்க்கு இந்த ஆஃபரை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அது மட்டும் இல்லாமல் ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் இந்த மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருந்துச்சு. இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு அந்த சண்டைனால க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $75 பெர் பேரலை தாண்டி போயிடுச்சு. பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பெர் பேரலுக்கு $75 தாண்டி போயிடுச்சு. அதனால இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உட்பட எல்லா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் மார்க்கெட்டில் ரத்தாறு தான் ஓடிச்சு. என்டிபிசி என்ன அப்டேட் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 4000 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸில் 4000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் குறிப்பாட்டு லோன் ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்களோட ஜெனரல் கார்பரேட் பர்பஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வேண்டி ரைஸ் பண்ணோம். இந்த என்சிடி வந்து மெச்சூர் ஆகுறது 2035 மெச்சூர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டாட்டா வந்து ஃபைனலாக லான்ச் பண்ணது டாட்டாவோட ஹேரி ஈவி. இப்போ டாட்டா சியரா ஈவியை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் அது 2026 வரும்னு நினைக்கிறேன், அல்லது 2025 எண்டில் வரும். அவங்க சியரா ஈவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சியரா ஈவி தான் நாங்கள் லான்ச் பண்ணோம். ஐசி மாடலை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சியரா ஈவியை லான்ச் பண்ணிட்டு தான் ஐசி மாடலை லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா சியரா ஈவி கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸும் என்விடியாவும் கொலாபரேஷனில் வராங்க. ஆக்சுவலி ஏஐ நேட்டிவ் சொல்யூஷன் வந்து டெலிகாம் செக்டாருக்கு டிசைன் பண்ணுறதுக்கு இந்த கொலாபரேஷனில் வராங்க. இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோவில் வந்து அப்டேட். ஆக்சுவலி ராஜீவ் பஜாஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனியாக இருக்கிற பீரியர் ஏஜி அதில் அந்த சூப்பர்வைசரி போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரி போர்டிலேருந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. குறிப்பாட்டு கேடிஎம்ல வந்து சில ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போர்டில் வந்து இப்போ ரீசஃபில் நடக்குது. அதனால ராஜீவ் பஜாஜும் இன்னும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டு போகிறாங்க. அது யாரெலான்னு பார்க்கும்போது இப்போ ராஜீவ் பஜாஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி டெபுட்டி சேர்மனாக இருக்கிறாரு. அது போக ஸ்டீபன் ஜாஸ்லிங், ஃபெட்ரிச் ராய்த்னர் இவங்க எல்லாமே இப்போ ஸ்டெப் டவுன் ஆகுறாங்க அந்த சூப்பர்வைசரி போர்டிலேருந்து. ஜூன் 23 நடைமுறைக்கு வருது. அதுக்கு பதிலாக தினேஷ் தாப்பர் பீரியர் ஏஜியோட லீகல் அட்வைசராட்டு என்ஸ் ஷாலோஸ்பி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவால்டு ஓபர் ஹேமர் இவங்க எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட் இருக்குது. ஏன்னா அவங்க தான் எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க. மேபி எலெக்ஷன் மூலமாட்டும் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கேடிஎம் வந்து இப்போ பிரச்சனையில் போய்ட்டுருக்கு. அதுக்கு வேண்டி ஒரு 7700 கோடி வந்து டெப்ட் ஃபண்டிங் மூலமாட்டு அதுக்குள்ளே இன்ஃபியூஸ் பண்ணி அதை மேலே கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. கேடிஎம் பிராண்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பஜாஜ் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பார்க்க மட்டும் தான் போர்டுலேயும் ரீஷஃபில் நடக்குது. இது பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. ஹீரோ மோட்டார் காப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்கமிங் விடா VX2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஜூலை 1 நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த அப்டேட்டு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட்டில் ஸ்டில் வந்து அவங்களோட லீடர்ஷிப் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹீரோ மோட்டார் காப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி எஸ்ஐபி 10,000 வச்சு மந்த்லி எஸ்ஐபி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 23 வருஷத்தில் மாதம் நீங்கள் 10,000 போட்டிருந்தீங்கன்னா அது 70 லட்சத்தில் கொண்டு போய் விட்டுருக்கு. ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதான் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி 10,000 வந்து ஆக்சுவலி 2002 வருஷத்தில் நீங்கள் 10,000 வச்சு போட்டிருந்தீங்கன்னா இப்போ மே 2025 கணக்குப்படி அது 70 லட்சம் மட்டும் வளர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 பண்ணியிருந்தா கூட இப்போ அது வந்து 49,649 ரூபாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிடி, கமர்ஷியல் பேப்பர்ஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட்ஸில். ஆக்சுவலி அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இந்த ஃபண்டு 3400 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓரலாட்டு இந்த ஃபண்டு யார்கிட்டையாவது இருந்துன்னா அப்டேட் பண்ணுங்கள். ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு தான் 10,000 மந்த்லி சிஸ்டமேட்டிக் எஸ்ஐபி பிளானில் 23 வருஷத்தில் 70 லட்சம் மட்டும் அது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. பெயின் கேபிட்டல் பேக்டு கம்பெனியாக இருக்கிற சிட்டிஎஸ் டெக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ரீசன் பார்க்கும்போது அவங்களும் ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெயின் கேபிட்டல் பேக் கம்பெனியாக இருக்கிற சிட்டிஎஸ் டெக் வந்து அக்யூசிஷனை எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாட்டு யூரோப், ஜப்பான் அங்கெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். யூஎஸ் அவங்களுக்கு மெயின் மார்க்கெட்டாக இருக்குது. பட் இங்கே வந்து ஐபிஓ எதிர்பார்க்குறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது சிட்டிஎஸ் டெக் கொடுத்த அப்டேட். இது ஹெல்த் கேர் டெக்னாலஜி சர்வீஸ் கம்பெனி. டிவிஎஸோட ஆர்பிட்டர் நேம் பிளேட் அதோட பேட்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட். ஏன்னா இது வந்து அப்கமிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஒன்று, டிவிஎஸோட அப்கமிங் ஸ்கூட்டரில் ஒன்று. அதோட பேட்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் அப்படிங்கிற நேமில் வந்து பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸோட நியூ டிவிஎஸ் அப்பாச்சி RTR 200 4V இதை கொண்டு வந்திருக்காங்க. இது ஹோண்டாவோட ஹோர்னட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனாக இருக்கும். ஃபியூச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது 200cc செக்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிஎஸ் அப்பாச்சி RTR 200 4Vயும் ஹோண்டா ஹார்னட் 2.0 இந்த ரெண்டு இதுக்குமே மார்க்கெட்டில் காம்படிட் பண்ணுற மாதிரி டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஹோண்டாவோட அந்த மாடலுக்கு காம்படிட் பண்ண மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது டிவிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. பேட் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸில் ஃபேஸ்டு மேனரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பேட் தரப்பில் வந்து முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஐடிசி தான் ஐடிசி ஹோட்டல்ஸில் 40% ஸ்டேக் வச்சுருக்காங்க. பேட் ஐடிசி ஹோட்டல்ஸில் 14.55% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஐடிசியில் வந்து இப்போ ரீசெண்டாட்டு ஒரு 2.5% எவ்வளோ ஸ்டேக் டைல்யூட் பண்ணாங்க. இப்போ பேட் வந்து சோர்சஸ் வச்சு பார்க்கும்போது பேட் ஐடிசி ஹோட்டல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் இருக்குது. இது பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனியும் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ ப்ராடக்ட் சிகரெட் அந்த பிஸ்னஸில் தான் 1902 அந்த சமயத்துலேருந்தே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஐடிசி ஹோட்டல்ஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு முன்னாடியே சொன்னாங்க. இப்போ டைல்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ் வச்சு சொல்கிறாங்க அந்த ஆர்டிக்கிளில். பட் என்னோட கருத்து என்னென்னா ஐடிசி ஹோட்டல் சப்போஸ் ஒரு பீக் லெவல் போகுது அப்படின்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே டைல்யூட் பண்ண சான்சஸ் இருக்குது. இது ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஐடிசி ஹோட்டல்ஸில் என்னோட ஒப்பீனியன் ஆல்ரெடி கிடச்சிருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு எடுக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்டில் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு F1Oவில் 30K லாஸ் டுடே அப்படின்னு சொல்லி. F1Oவில் எவ்வளோ தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஒரே நாளில் 30K லாஸ் ஆகுனா எவ்வளோ கான்ட்ராக்ட் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி நான் இப்போ என் லைஃப் டைமில் F1O யூஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எனக்கு அது சுத்தமாக தெரியவும் செய்யாது F1O பற்றி.
ஆக்சுவலி கான்ட்ராக்ட் எடுப்பாங்க, இத்தனை லாட் அப்படி இப்படிலாம் இருக்கும். ஆனால் 30K லாஸ் அளவுக்கு நிறைய லட்சக்கணக்கில் லாஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் நம்ம கமெண்டில் வந்து சொல்கிற அளவுக்கு 30K ஒருத்தர் லாஸ் பண்ணியிருக்காருங்கிற போது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதுவும் ஒரே நாளில் 30K 30,000 லாஸ் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி தான் ரிஸ்க் எடுத்து இப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ தெரில. நம்மளும் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், அதை அவாய்ட் பண்ணுங்கள். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து அதை கேட்ட பாடும் இல்லை. நெக்ஸ்ட் அசோக் லைலாண்டை பற்றி கேட்டிருந்தீங்க. ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அது வேல்யூஷன் ஜாஸ்தி. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், என்னோட பர்சனல் வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருந்தால் நான் தொட மாட்டேன். இப்போ வந்து பி ரேஷியோ அது 22 கிட்ட இருக்குது. நம்ம முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தனால 150 கீழே கன்சிடர் பண்ண பங்கு அசோக் லைலாண்ட். நல்ல கம்பெனி, ஃபண்டமெண்டலி எந்த பிரச்சனையுமே கிடையாது, கிட்டத்தட்ட டெட் ஃப்ரீ கம்பெனி. பட் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. நசரா டெக்னாலஜிஸ் இந்த பங்கு இன்னைக்கு 7% அப்பர் சர்க்யூட் அடிச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். இதில் 190 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ அந்த பேசிஸில் தான் அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூகே பேஸ்டு கர்வ் டிஜிட்டல் அப்படிங்கிற கம்பெனியை 223 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த அக்யூசிஷன். இது நசரா டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. வேதாந்தாவோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 18 மீட் பண்ணுறாங்க. அந்த இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வேண்டி போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. மூடிஸ் வந்து எஸ் பேங்கோட ரேட்டிங் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. BA2லேருந்து BA3 அப்கிரேட் பண்ணுறாங்க. ரீசன் பார்க்கும்போது ஏன்னா ஆர்பிஐ வந்து 6 மந்த் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க MD அண்ட் CEO இருக்கிற பிரசாந்த் குமாருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய ரீசன். ஜப்பானை சேர்ந்த சுமிட்டோமோ மிட்சுபிஷி ஃபினான்ஷியல் கார்பரேஷன் வந்து இந்த பேங்க்ல ஒரு 20% ஸ்டேக் அக்விசிஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எஸ் பேங்குக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, ப்ரோ 250 ருபீஸுக்கு உள்ள ஒரு 5 ஸ்டாக் சொல்லுங்கன்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபெட்ரல் பேங்க், அசோக் பில்ட்கான், ஃபெட்ரல் பேங்க், அசோகா பில்ட்கான், அசோக் லைலாண்ட், செயில். இதில் என்னோட கருத்து என்னன்னா, ஃபெட்ரல் பேங்க் ஓகே. ஃபெட்ரல் பேங்கை இப்போ கொஞ்சம் மற்ற பேங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. எகைன் ஒரு 170 160 வந்தால் பார்க்கலாம். அசோக் லைலாண்டா இப்போதைக்கு வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது நம்ம கன்சிடர் பண்ண லெவலில் இருந்து. பட் ஒரு லாங் டேர்முக்கு ஃபெட்ரல் பேங்க், அசோக் லைலாண்ட் தைரியமாக சொல்லலாம். பட் அசோகா பில்ட்கானும் சேலும் பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. சேலெல்லாம் வந்து இப்போ ரீசெண்ட்லி பெருசாக ப்ராஃபிட் எதுவுமே பண்ண மாதிரி இல்லை. சேல் வந்து கவர்மெண்ட் கம்பெனி நினைக்கிறேன். கவர்மெண்ட் தான் அந்த ஸ்டீல் கம்பெனியை ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆக்சுவலி சேலெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு ஃபெட்ரல் பேங்க், அசோக் லைலாண்ட், அதுவும் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஃபெட்ரல் பேங்க் கம்பேர் பண்ணும்போது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க் இதெல்லாமே சீப்பாக இருக்குது. ஃபெட்ரல் பேங்க் நம்ம எகெயின் ஒரு 200 பிரேக் பண்ணி 170 180 அதுக்கு கீழே வரும் பட்சத்தில் பார்த்துக்கலாம். அசோக் லைலாண்ட் எகெயின் 170 160 வரும்போது பார்த்துக்கலாம். மற்றபடி பேங்கிங் செக்டரில் நீங்கள் ஃபெட்ரல் பேங்க் தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதே செக்டரில் அதாவது ஃபெட்ரல் பேங்க் மாதிரியே கர்நாடகா பேங்க் இருக்குது, சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்குது. அது போக அசோக் லைலாண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு டாடா மோட்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அசோக் லைலாண்டோட வேல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது டாடா மோட்டர்ஸ் நல்லா இருக்குது. பட் அசோகா பில்ட்கான், சேல் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது இப்போதைக்கு பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். HDFC டிஃபென்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜும் பாரத் டைனமிக்ஸும் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பாரத் ஃபோர்ஜில் 15.38 லேக் ஷேர் ஆட் பண்ணியிருக்காங்க. பாரத் டைனமிக்ஸில் 6.32 லேக் ஷேர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா அதில் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரலில் 6.04 லேக்காக இருந்தது, இப்போ 6.48 லேக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4 குறிப்பாக 4 ஸ்டாக்ஸில் மந்த்லி பேஸில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், லார்சன் அண்ட் டூப்ரோ, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 17 ஷேர் வந்து இந்த ஃபண்டில் அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க, அதாவது பர்சன்டேஜாக அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. சயின்ஸ் செமிகண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா MIPS கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த ரிஸ்க் ஃபை பவர் சொல்யூஷன் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி. ஆக்சுவலி இந்த AI பவர் டெலிவரி, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் இது சம்மந்தமாட்டு MIPS ப்ராசஸர் டெக்னாலஜி சம்மந்தமாட்டு எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த கொலாபரேஷன். இது சயின்ஸ் செமிகண்டக்டர் கொடுத்த அப்டேட்டு. கனரா பேங்கும் பார்த்தீங்கன்னா RLLR ரேட்டை வந்து குறைக்கிறாங்க. ஆக்சுவலி ஜூன் 12 இதை பண்ணியிருக்காங்க. லோனை சீப்பர் பண்ணுறதுக்கு வேண்டி தான், சீப்பாக ஆக்குறதுக்கு வேண்டி 8.25% குறைச்சிருக்காங்க. இது கனரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் மார்க்கெட் டச் பண்ணியிருக்குது ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி அது கரெக்டாகிட்டு அந்த MCXல 1 லட்சத்தை தாண்டி இருக்குது. 10 கிராம் கோல்டு 1,403 ரூபா அப்படிங்கிறத பிரேக் பண்ணி போயிருக்குது. லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் 1,145 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,403 ரூபாயை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து கோல்டு வாங்கி வச்சுருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல அப்டேட் தான். 10 கிராம் வந்து ஆக்சுவலி 1,403 ரூபா தாண்டிடுச்சு, ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணியிருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இப்போ ரவுண்ட்ஸ் ஏஷியன் ட்ரேடில் பார்க்கும்போது $3,428 போயிருக்கு கோல்டு. ஸோ கோல்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.